إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا في كتابه العظيم لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செவிமடுக்கிற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இறையச்சமும் நீதியும் என்ற ஒரு தலைப்பில் எனக்கும் உங்களுக்கும் சில உபதேசங்களை இன்று செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடையாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல, எல்லா உம்மத்துக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். அந்த தூதர்கள் இந்த உலகத்திலே வந்து சொன்னதெல்லாம் அன்யஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுகிற அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு கடவுளையும் தாகூத்துகளையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று நபிமார்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீதி என்று நாம் பேசுகிறோம், நியாயத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் பேசுகிறோம், நீதிக்காக உழைக்க வேண்டும் என்று நாம் பாடுபடுகிறோம், நீதியை நாம் நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய நீதி என்னன்னா, யார் நம்மை இந்த உலகத்திலே படைத்தானோ, யார் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறானோ, யார் நாம் கேட்காமலேயே நமக்கு எல்லா வகையான நியமத்துகளையும் தந்திருக்கிறானோ, அந்த இறைவனை வணங்குவது தௌஹீத். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குவதுதான் ஆகப்பெரிய நியாயம். சாதாரணமாக நமக்கு தெரியும், நம்முடைய பெற்றோர்களோடு நாம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறோம்? பெற்றோர்கள் நம்மை ஈண்டெடுத்தவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நமக்கு ஆதரவு தருகின்றவர்கள், நமக்கு தேவையானவைகளை நாம் எதிர்பார்க்காமலேயே நமக்கு செய்தவர்கள். எனவே நாம் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யாராவது பெற்றோர்களோடு பிழையாக நடந்தால், மோசமாக நடந்தால் அவங்களை பார்த்து சொல்றோம், என்னப்பா வாப்பா அம்மாவோட நீ நல்லா நடக்கணும் தானங்கிறோம். ஆனால் படைத்த இறைவனுடைய விஷயத்துல இணை வைக்கப்பட்டாலும் அது பிரச்சனை இல்லைன்னு நாம நினைக்கிறோம்டா, அது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. எனவேதான் அல்லாஹு தஆலா இணை வைத்தலை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைத்தல் என்பது மாபெரும் அநியாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். மாபெரும் அநியாயம் என்று ஒன்றை அல்லாஹ் சொல்றதுக்கு காரணம் என்னடா, நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். நீதி என்றால் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், நீதி என்றால் நீங்கள் தௌஹீதை மட்டும்தான் நேசிக்க வேண்டும், நீங்கள் ஷிர்கை ஆதரிக்க கூடாது, நீங்கள் இணை வைத்து வணங்க கூடாது, அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் கடவுளாக நீங்கள் அழைக்க கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கம்
அல்லாஹ் உங்களுக்காக புரிந்து கொண்டிருக்கின்றான். ரபீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களுக்கு பொருந்தி கொண்டான். அதாவது இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது நேசித்தால் அதாவது அல்லாஹ் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுமையிலே அவன் நஷ்டவாளிகளில் உள்ளவனாக இருப்பான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு நீதியை சொல்கிற ஒரு மார்க்கம். அநீதிக்கு எதிராக இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை நீதியின்பால் அழைக்கின்ற ஒரு மார்க்கம். எனவேதான் அல்லாஹு தஆலா அவனை மாத்திரம் வணங்குமாறு மனித சமுதாயத்தை ஏவுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், இந்த மனித சமுதாயத்தோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். எதுவரையும் தெரியுமா? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர்கள் சான்று பகர வேண்டும். வ யுகீமுஸ் ஸலா, அல்லாஹ்வுக்காக அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஜகாத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஃபஇதா ஃபஅலு ذلك, இவைகளை அவர்கள் செய்து விடுவார்களாக இருந்தால் அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம், அவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த செய்தி. எனவே இஸ்லாம் இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு வழிகாட்டி. இந்த குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு நீதியை போதிப்பதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம். இதை முதலாவது இந்த தலைப்புல நாம் புரிந்து கொண்ட பிறகு, இந்த உலகத்தில் நீதி என்றால் என்ன, இந்த நீதி உலகத்தில் வாழ்கிறதா அல்லது நீதி செத்து போய்விட்டதா, நியாயம் என்பதை அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி வச்சிக்கிறான், இதை முதலாவது பார்க்கணும். மனிதர்கள் நீதியை நிலைநாட்டணும், அநீதியை செய்யக்கூடாது, நீதியை அல்லாஹ் ஏவுகிறான், அநீதியை தடுக்கிறான் என்கிற அந்த ஏவல்கள் விலக்கல்களை ஒருபுறம் வைத்துட்டு, முதலாவது நாங்க பார்க்கணும், இந்த உலகம் சீராக இயங்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நீதி இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா அர் ரஹ்மான் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வவதஅல் மீசான். அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமாஅ ரஃபஅஹா, அல்லாஹ் தான் இந்த வானத்தை உயர்த்தி இருக்கிறான். வவதஅல் மீசான், மீசானை வைத்திருக்கிறான். மீசான்டா என்ன, யாருக்காவது தெரியுமா? மௌலைமார் சொல்லாதீங்க. மீசான்டா என்ன? வழங்கல, தராஸ், அப்படிதானே? தராசி. சூரா ரஹ்மான் நிறைய ஓதுறீங்களா இல்லையா? எல்லாரும் ஓதுறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? தமிழ் ஓதி தானே இருப்பீங்க, அரபுல சொன்னது தெரியாதான், சும்மா ஏதாவது ஞாபகத்தில் இருக்கிறதா இருக்காது? அல்லாஹ் சொல்றான், வானத்தை அவன் உயர்த்தி இருக்கிறான். வவதஅல் மீசான், வவதஅல் மீசான்டா மீசானை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். வதஅன்ற வைக்கிறது, ஏற்படுத்துறது, வைக்கிறது சொல்றது. பழங்களா? வதஅத்துல் கிதாப அலல் அர்துண்டா, நான் என் புத்தகத்தை இந்த நிலத்துக்கு மேல வச்சேன்னு அர்த்தம். வதஅத்து யதி அலா ரஅஸிண்டா, என் கையை என் தலைக்கு மேல வச்சுக்கிறேன். வதஅன்ற வைக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா வானத்தை உயர்த்தினான், மீசானை வைத்திருக்கிறான். இந்த மீசான்டா என்ன, தராசுண்டா என்ன? நீங்க சொல்ல வேணாம், அது உங்களுக்கு தெரியும். பொதுவா அந்த குர்ஆன் வாசிக்கிறவங்க சொல்லுங்க, குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு இறக்கினான்? என்னத்துக்கு இறக்கினான்? நல்லா ஓதுறதுக்கா? நன்மைக்கு ஓதுறதுக்கு அல்லாஹ் சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். அப்படிதானே? குர்ஆனை அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய படைத்த ரப்புடைய பெயரால ஓதுங்க, ரீட். எதுக்கு ரீட் பண்ண சொல்றான்? என்ன காரணம் ரீட் பண்ண சொல்றதுக்கு காரணம் என்ன? சும்மா பரக்கத்துக்கு ஓதுங்க, சூரா வாக்கியா ஓதுங்க, காசு வந்து கொட்டும், சூரத்துல் கஹஃப் ஓதுங்க, காலையில என்ன தோட்டமெல்லாம் நல்லா தேங்காய் காய்க்கும், அதுக்கா? அது பரக்கத்து, அது வேற, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கிறதுக்கு ஓதுறது என்பது பரக்கத்து, நன்மை இருக்கிறது, ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை, அது நான் மறக்கல. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ததப்புர், ததப்புர்னா என்ன? ஆய்வு செய்ய வேண்டாமா? திருப்பி திருப்பி ஓதி பார்க்க வேண்டாமா? அந்த வசனங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறான்னு கேட்கிறான். அப்படின்னா வெறுமனே ஓதுவது இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் அல்ல, அந்த வசனங்கள் சொல்கிற செய்திகள் என்ன சிந்தித்து பார்த்தோமா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனை இலகுபடுத்தி இருக்கிறோம். ஃபஹல் மின் முஸக்கிர், உங்களில் சிந்திப்பவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அந்த இடத்துல
வானத்தை அவன் உயர்த்தினான், மீசானை வைத்திருக்கிறான். இந்த மீசான் என்பது 3 அர்த்தத்தில் குர்ஆன் பயன்படுத்து. முதலாவது அர்த்தம் என்னன்னா, பிசிக்கலா நம்ம அளக்கிற நெருக்கிற அந்த கருவிதான். அது வந்து டிஜிட்டலா இருந்தாலும் சரி, திராசா இருந்தாலும் சரி, முந்தி இறைச்சி எல்லாம் இப்படி தூக்கி பார்த்து கீழே இடத்தையா வச்சு கூட்டி குறைச்சி எல்லாம் பண்ணி வித்தாங்க. இப்போ அதே டிஜிட்டல்ல நம்பர்ல 1 கிலோ 2 கிலோ வருது. அப்படிதானே இருக்கிறது, அளக்கிறது நிறைய. பிசிக்கலா நம்ம பார்க்கிற திராசுக்கும் மீசான் என்ன சொல்லப்படும். இன்னொன்னு என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நியாயத்தை நிலைநாட்டுவது என்ற அர்த்தத்தில் மீசானை பயன்படுத்துறான். எப்படி? நீதியை நிலைநாட்டுதல். மீசான் என்று சொன்னா பேலன்ஸ் சரியா இருக்கணும். அப்படிதானே? இப்படி இந்த மீசான் அது நேரம் இருந்தா தான் ஓகே, சரியா தான் நெருக்கிறாரு. இப்படி அவர் நெருக்க வேண்டிய பொருளை இப்படி நெருத்தாருந்தா கடையை மூடி போட்டு போக வேண்டிய 1 மாசத்துல என்னடா 1 கிலோ 1.5 கிலோ நெருக்கிறாரு. அப்ப மீசான் என்னென்றால் சமனாக அளவாக ஒன்றை கையாளுவதற்கு சொல்லப்படும். உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் மீசான் என்று பயன்படுத்துறான். இது 2வது. 3வது ஒரு மீசான் என்னது? மறுமை நாளிலே மனிதர்களுடைய செயல்கள் நிறுக்கப்படும். இதுவும் மீசான் தான். 3 கருத்து சொன்னேன். ஒன்னு என்ன? உண்மையாகவே தராசு நம்ம நெருக்கிறோமே அது. இன்னொன்னு என்ன? அதில் நீதி நியாயம். 3வது என்ன? நாளைய மறுமையிலே மனிதர்களது செயல்கள் நெருக்கப்படும் என்று அந்த மீசான். இந்த 3 வகையான கருத்துல குர்ஆன்ல நீங்க மீசான் என்பதை பார்க்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லா தத்கௌ ஃபில் மீசான், மீசானிலே நீங்கள் வரம்பு மீறாதீங்க. அப்படின்னா என்னண்டா, நியாயம் தவறி நடக்காதீங்க என்று அர்த்தம் வரும். இது நான் சொல்லல, தஃப்சீர்கள்ல இந்த அர்த்தத்தை மிக தெளிவாக நமக்கு விளக்கப்படுத்துறாங்க. வெறுமனே கற்பனையில இந்த அர்த்தம் இருக்குமோ என்று அல்ல, அல்லாஹ் அதை பயன்படுத்துற அந்த மெத்தடை நீங்க பார்த்தாலே விளங்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லா தத்கௌ ஃபில் மீசான், அளவை நிறுவையில் நீங்கள் வரம்பு மீறாதீங்க என்று சொல்றதை விட நியாயம் தவறுவதிலே, நியாயத்தை நிலைநாட்டுவதிலே நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். விளங்குதா உங்களுக்கு சொல்றதுக்கு? அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான், வ அகீமுல் வஸ்ன பில் கிஸ்த், அளவையை நீங்கள் நியாயத்தோடு நீங்கள் நிலைநாட்டுங்கள், வலா துஹ்சிருல் மீசான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அடுத்ததையும் சொல்றான், அளவை நிறுவையிலே நீங்க குறைச்சிராதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்றான். இந்த நான் சொல்றது சூரத்துர் ரஹ்மான்ல 7 முதல் 10வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான் எப்படின்னா, லகத் அர்சல்னா பில் பையினாத் ருசுலனா பில் பையினாத், நாம் நம்முடைய தூதர்களை தெளிவான செய்திகளோடு அனுப்பினோம். கிளியரான வேதத்தை கொடுத்தோம். சும்மா அந்த விளங்காத இதை விளங்குமா இல்லையோ, இல்ல கிளியரா சொன்னா கிளியர் ஆயிக்கும். தெளிவான வேதத்தோடு அவர்களை நாம் அனுப்பினோம். வன்சல்னா மஅஹுமுல் கிதாப், அவர்களோடு நாம் வேதத்தை அனுப்பினோம். வல் மீசான், மீசானையும் அனுப்பினோம். அது என்ன மீசான்? வேதத்தை அனுப்பினோம், மீசான அனுப்பினோம். என்ன அர்த்தம்? நியாயத்தை கொண்டு நேர்மையான உண்மையை பேசக்கூடிய, அநியாயத்துக்கு எதிரான நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு மீசானை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நபிமார்களுடைய வேதத்தில். சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தகுல் லஹுமா உஃபின் அப்படின்றான். தாய் தகப்பனுக்கு நீங்க சி என்ற வார்த்தையும் சொல்லாதீங்க என்று சொல்றோம். இந்த வார்த்தையை வச்சு நாங்க சில விஷயங்களை அளவிடலாம். ஒரு மனிதனுடைய பேச்சை வைத்து அவனுடைய அறிவை அளவிடுவது, இதான் மீசான் சொல்றது. ஒருத்தன் கொஞ்ச நேரம் நம்மளோட பேசிட்டு இருக்கான், இவன் அறிவோட கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம அளக்குறோம், தராசை வச்சு அளக்குறோம். அதான் என்னது, நம்மளது நியாயம் என்கிற அளவீடு ஒரு மனிதனை அளக்குது. பேச்சில ஒரு மனுஷன கெப்பாசிட்டி இவ்வளவுதான் நமக்கு புரியலாம். இதே போன்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தகுல் லஹுமா உஃபின், நீங்க சீண்ட வார்த்தை சொல்லாதீங்க. அவ செருப்பால் அடிக்கலாம் வருமா? சீண்டு சொல்லாதீங்கடா. அதை வச்சு நாங்க ஒரு தந்தை தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வெயிட்ட, அந்த வசனத்தை வச்சு அளந்துடலாம். அவரை அடிக்கப்படாது, அவரை நோவினப்படுத்தப்படாது. சீண்ட வார்த்தைக்கு இவ்வளவு தான். அப்ப இதுதான் மீசான் சொல்றது. வேதத்தோடு சேர்த்து அந்த வேதத்தின் மூலம் செயல்களை அளவிடுகின்ற ஒரு மீசானை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறான். நபிமார்களோடு அனுப்பின இதுதான். இதை நீங்க தெளிவாக நீங்க குர்ஆன் வசனங்களை படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்றான், லியகூமன் நாசு பில் கிஸ்த், மனிதர்கள் நியாயத்தோடு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும், நியாயத்தை மனிதர்கள் மத்தியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், வேதத்தையும் மீசானையும் மறக்கிறான். இப்போ மீசானுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான் வஅன்ஸல்னல் ஹதீத். அல்லாஹ் தொடர்ந்து அதே போல வேற விஷயங்களையும் அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, இது சூரா அல் ஹதீத்ல 25வது வசனத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் நபிமார்களுக்கு வேதத்தையும் மீசானையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவர்களோடு அனுப்பினான். அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப பில் ஹக், அல்லாஹ் தான் உண்மையான வேதத்தை இறக்கினான். வல் மீசான், மீசானை இறக்கினான், வேதத்தையும் மீசானையும் இறக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல எல்லாம் நீங்க மீசான் என்கிற வார்த்தையை பார்க்கலாம். அதாவது இந்த வஸன் மீசான் என்கிற இந்த இடம் குர்ஆன்ல 23 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. எதுல நான் ஒரு சில வசனங்களை சொல்றேன், 23 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. இதுல முக்கியமாக
நாளைய மறுமையில் மனிதர்களது செயல்கள் நெருக்கப்படும் என்ற அர்த்தத்திலும் அல்லாஹ் அதை பயன்படுத்தியிருக்கிறான். அதே மாதிரி இகாமத்துல் அத்ல், நீதியை நிலைநாட்டுவது என்ற அர்த்தத்திலும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். அதே மாதிரி அளவை நிறுவையில் குறைவு செய்தல் கூடாது என்ற அர்த்தத்திலும் அல்லாஹ் இவைகளை பயன்படுத்தியிருக்கிறான். சுருக்கமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும். அடுத்தது, இந்த பூமியை அல்லாஹ் எப்பவுமே பேலன்ஸா தான் வச்சுக்கிறான். எப்படி? வானம் அதற்குரிய இடத்தில் இருக்குது, பூமி அதற்குரிய இடத்துல சுத்திக்கிட்டு இருக்குது, சூரியன் சந்திரன்கள் எல்லாம் அதற்குரிய வட்டவரையிலே சுத்தி கொண்டிருக்குது. அது எப்பவுமே என்ன செய்யாது? பேலன்ஸ் தவறாது. அல்லாஹ் அதையும் வானம் பூமியையும் அல்லாஹ் ஒரு பேலன்ஸாக வைத்திருக்கு. வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கான ஒரு இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ, யாவற்றையும் மிகைத்த அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வுடைய விதியாக இருக்கிறது. வல் கமர கத்தர்னாஹு மனாசில, அல்லாஹ் சொல்றார். அப்ப சூரியன் வானம் அதற்குரிய இடத்தில் இருக்குது, சூரியன் சந்திரன் அதற்குரிய நிர்ணயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. லஷம்சு யன்பகி லஹா அன் துத்ரிகல் கமர், சூரியன் சந்திரனை என்ன செய்யாது? எட்டி பிடிக்க முடியாது. வலல் லைலு சாபிகுன் நஹார், இரவு பகலை முந்த முடியாது. வக்குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய வரையறைக்குள் சென்று கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த உலகமும் அல்லாஹ்விடத்திலே அது எந்த தளம்பலும் இல்லாமல் நீதியாக சரியாக சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி சொல்றான், வஹுவல்லதீ ஹலகல் லைல வன்னஹார், அவன்தான் இரவையும் பகலையும் ஆக்கியிருக்கிறான். வஷ்ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் அவன் ஆக்கியிருக்கிறான். குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய பாதையிலே நீந்திக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உலகம் சீராக இயங்கி வருகிறது, அது எந்த விதமான தளம்பலும் இல்லாமல் இயங்குகிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒண்ணு. இந்த உலகம் ஒரு பேலன்ஸ் ஆயிருக்குது. அல்லாஹ் தஆலா எப்படி தராசு முள்ளு பேலன்ஸ் ஆயிருக்குமோ, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா தளம்பல் இல்லாமல் வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய நீதியாக இருக்கிறது. இரண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்துல அக்கிரமங்கள் தலை தூக்குகின்ற போதெல்லாம் அல்லாஹ் அதை தடுக்கக்கூடிய பாதைகளை உலகத்தில் வச்சுக்கிறான். இப்ப நாங்க முஸ்லீம்களாக இருக்கிறோம், நம்ம நீதியை பேசுறோம், அநியாயத்தை கண்டு நாங்க ஆத்திரப்படுறோம், யாருக்காவது அநீதி நடந்தா நமக்கு கோபம் வருது என்றால் நமக்கு குர்ஆனுடைய வழிகாட்டுதல் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த நாட்டில் மிக சிறுபான்மையாக முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து வருகிறோம். எங்காவது இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை வார நேரத்தில், இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்போதாவது தாக்கப்படுகிற நேரத்தில் நீங்க செய்யறது பிழைன்னு யாரு பேசுறான்? நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒரு காவிரி ஏன் பேசணும் நம்மளை பத்தி? மார்க்கமே இல்லைன்னு சொல்ற ஒருத்தன் எதுக்குற முஸ்லிம் சமுதாயத்துக்கு இந்த இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாரு ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் அநீதிகள் ஒரு பக்கம் தலை தூக்கினாலும் அந்த அநீதிகளை எதிர்க்கக்கூடிய சக்திகளை இந்த மனித சமுதாயத்தில் உண்டாக்குறான். மதமே இல்லைன்னு சொன்னாலும் நியாயத்தை பேசுறான். இன்னைக்கு மாற்று மதத்தில் உள்ளவங்க முஸ்லிம் சமுதாயத்துக்கு அநீதி நடக்கும் போது அவங்க மீடியாக்கள்ல பேசுறாங்க, முஸ்லிம் சமுதாயத்துக்கு இப்படி செய்யாதீங்கன்றாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நீதியை உண்டாக்கினது யார்? இவர்களுடைய நாவுகளால் நீதியை பேச வச்சது யார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீதி என்பதை அல்லாஹ் மனிதர்களுக்குள்ள இயற்கையா வச்சுக்கிட்டாங்க. எல்லா மனுஷனுக்கும் பாதிப்பு நடக்கிற நேரத்தில் சாதாரணமா நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு பொம்பளைய ஒருத்தர் அநியாயப்படுத்தலான்னு வைங்களேன், நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை. சாதாரண மாற்று மதத்தில் உள்ள முனாதமா மேமகரண்ட புழுவாந்த அவன் கேட்கறான் இல்லையா, எங்கிருந்து இந்த நியாயம் அவனுக்கு வருது? குர்ஆனை அவன் படிச்சான், ஹதீஸை படிச்சான், எப்படி வருது? நியாயம் என்பதை அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள இயற்கையில வச்சுதான் இருக்கிறான். சில சொல்லுவாங்க நீதி செத்து போய்விட்டது. நீதி செத்து போயிருந்தா நீ எப்ப செத்து போய்க்கிறமே, நீ உயிரோட தானே இருக்கிறா. அப்ப நீதி எங்க செத்து போகுது? இல்ல, எங்கேயாவது நீதி வந்து தவறுகின்ற போதெல்லாம் அதை தடுக்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் உண்டாக்குறான். அது மதம் தாண்டி, நிறம் தாண்டி, மொழி தாண்டி மனித சமுதாயத்துக்குள்ள அது இயற்கையா நீதி என்பது செத்து போகாது சவர்களே. அல்லாஹ் மனுஷனுக்குள்ள அதை உண்டாக்கி தான் வச்சுக்கிறான். அது அல்லாவே இல்லை என்று சொல்றவனா இருந்தாலும் பாதிப்புகள் என்று வருகிற போது அவன் நீதிக்காக பேசுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை குர்ஆன்ல சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத், மனிதர்களில் சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால், அல்லாஹ் சொல்றான், பள்ளிகள், மனிதர்கள் வணங்கக்கூடிய மடங்கள், பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில நேரம் நம்மட பார்வையில ஏன்டா இப்படி சண்டை பிடிச்சிட்டு ஒரு காலத்துல இந்த நாட்டில் விடுதலை புலிகளுடைய பிரச்சனை வந்து நாடு முழுக்க ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. காலையில் அங்க கொண்டு படிக்குதுமா, அந்த பஸ்ல படிக்குதுமா, என்ன சுதந்திரமாக நமக்கு பிரயாணம் போக முடியல, கண்ட மாதிரி செக் பாயிண்ட் வச்சிருந்தான், அப்படி வச்சிருந்தான், எப்படா இது முடியும், இது முடியாதான்னு நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இருந்தது. அது முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன நடந்தது?
இந்த எல்டிடி பிரச்சனை முடியாம இருந்திருந்தா கூட நாம நிம்மதியா இருந்திருக்கலாம் நினைச்சோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறான்டா, நம்ம பார்வையில் அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் அதுக்குள்ள அவட நிர்வாகம் நடக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் சும்மா அப்படின்னு இல்ல. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வச்சு இன்னொரு கூட்டத்தை தடுக்கிறான் என்பது இந்த உலகத்தில் உள்ள விஷயம். அது அப்படித்தானே? இது அல்லாஹ்வுடைய ஒரு நிர்வாகம். எனவே நீதி என்பது இந்த உலகத்தில் என்ன செய்யுது? நிலைநாட்டப்படுகிறது. நாம் வெறுத்தாலும் நீதி என்பதை அல்லாஹு தஆலா மனித உள்ளங்களுக்குள்ள வைத்திருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களுக்கு வருகிற தொந்தரவுகள், சிரமங்கள், கஷ்டங்களில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கின்றான். முதாஃபா செய்றான். மூமின்களை என்ன செய்றான்? அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்துல இயல்பாகவே மனித சமுதாயங்களுக்கு அநியாயம் நடக்கிற போது அந்த அநியாயத்துக்கு எதிரான ஒரு சக்தியையும் அல்லாஹ் உருவாக்கிட்டு தான் இருக்கிறான். எனவே எந்த பக்கத்துல அநியாயம், இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், அங்க எடுத்தாலும் முஸ்லிம் சமுதாயம் அந்த மக்களோட ஒப்புற நேரத்தில் சிறுபான்மை. ஆனா நீங்க பாருங்க பாப்போம், எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா முஸ்லிம்கள் எதிர்க்க முதல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுடைய எதிர்ப்பு சத்தத்தை நாங்க கேட்கிறோம் மீடியாக்கள்ல. இன்னைக்கு பலஸ்தீன பிரச்சனைக்காக நாங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றோம். பலஸ்தீன பூமியில அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், அப்பாவி பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், முஸ்லிம்களுடைய சொந்த ஊரில் அவர்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 40 நிமிடங்களுக்கு பல குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், சொந்த பூமியிலே அகதிகளாக்கப்பட்டார்கள், உடைமைகள் சீரழிக்கப்பட்டார்கள். நாங்கள்லாம் துஆ செய்றோம், கவலைப்படுறோம். நாம மட்டுமா பேசுறோம்? முஸ்லிம் அல்லாதவர்கள் பேசுறாங்க, முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற அநீதின்னு பேசுறாங்க, மீடியாக்கள் பேசுறாங்க. இதெல்லாம் பேசுறாங்கன்னா இந்த பேச்சு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீதிதான் செத்து போச்சப்பா, அவன் ஏன் பேசணும் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலே நீதியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்களாக நீங்க இதை விட கூட சிந்திக்கலாம். நான் சொல்றது சில உதாரணங்களை மட்டும்தான். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அல்லாஹு தஆலா நீதம் செலுத்துவதை நமக்கு ஏவுகிறான். நீதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நியாயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீதம் நீங்கள் தவறிவிடக் கூடாது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அல்லாஹு தஆலா நீதம் செலுத்துமாறு உங்களை ஏவுகிறான். வல் இஹ்சான், நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும், இஹ்சான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஏவுகிறான். வ ஈதாஇல் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் வல் பகி, அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களை செய்யக்கூடாது என்று ஏவுகிறான். பாவமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று உங்களை அவன் தடுக்கின்றான். நீங்கள் வரம்பை மீறக்கூடாது என்று அல்லாஹு தஆலா உங்களை தடுக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இதை உபதேசம் பண்ணுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நியாயத்தை, அத்லை இந்த உலகத்தில் நிலைநாட்டுமாறு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். சூரா அன்-நஹ்ல்ல 90வது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அதே மாதிரி அல்லாஹு தஆலா அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறான். வ இதா ஹகம்தும் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டி வந்தால் அன் தஹ்குமு பில் அத்ல், நீங்க நியாயத்தோடு தீர்ப்பு வழங்குங்கள், அதில் நீதமாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நீதியை இந்த உலகத்தில் அல்லாஹ் இயங்க வைத்திருக்கிறான். மனித சமுதாயத்துக்குள்ள இந்த நீதியை அல்லாஹ் இயற்கையாக வைத்திருக்கின்றான். அதே மாதிரி இந்த வேதத்தை உடையவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நியாயம் தவறிவிடாதீர்கள் என்று சொல்கிறான். உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் சிந்தனைகளிலும் கூட நீங்கள் நியாயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். நம்ம இந்த பயான் ஆரம்பிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, வகூலு கௌலன் சதீதா என்ன அர்த்தம்? நேர்மையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். கௌலன் சதீதா, சும்மா தேவைக்கு தக்கற மாதிரி பேசுறது, பணக்காரண்டா ஒரு மாதிரி பேசுறது, ஏழைண்டா இன்னொரு மாதிரி பேசுறது, ஏன்னா செல்வாக்கு நமக்கு இருந்தா ஒரு மாதிரி பேசுறது, இந்த நயவஞ்சகத்தனமான பேச்சு, என்னது ஆள்கோ நம்ம பக்கம் கொஞ்சம் கூட இருந்தா ஒரு மாதிரி பேசுறது, நமக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சா ஒரு மாதிரி பேசுறது, இப்படி இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தை பேசுங்க. சந்தர்ப்பத்துக்கு பேசுறது, அவன் கோவிச்சு கொள்வானே, நமக்கு அவன் சார்பா தானே இருக்கணும், இந்த குருட்டுத்தனமான வாதம் பேசுறது இல்லையா, அவன் என் காக்காவாச்சே, அவன் என் தம்பியாச்சே, அது மாமான பிள்ளையாச்சே, இப்படி பேசுறது நேர்மையா இல்ல. எவன் பேசினாலும் சரி, எவன் கோவிச்சாலும் சரி, கௌலுல் ஹக்,
உண்மையை தான் நான் பேசுவேன், நியாயத்தை தான் பேசுவேன். இந்த அங்கிட்டு சேர்ந்துக்கிட்டு இங்கிட்டு சேர்ந்துக்கிட்டு அவனுக்காக இவனுக்காக அதுக்கு இங்கிட்டு அல்லாஹ் சொல்றான் கூலு, இதான் நேர்மன்றது, இதான் நியாயம்ன்றது. கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். நீங்க அப்படி பேசுனீங்கன்னா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீர்படுத்தி விடுவான். உங்களோட வேலையெல்லாம் கரெக்டா இருக்கும். அதுக்கு போறோம் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்மை என்றால் இதுதான். வார்த்தையில் நேர்மை, எண்ணத்தில் நேர்மை, செயலிலே நேர்மை. நேர்மைன்றதை சில நேரம் மத்த ஆட்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்கப்படுத்தல. உங்களோட செயலை பார்த்தா சிலவன் என்னடா பெரிய அநியாயக்காரனாய்ப்பான்னு நினைப்பான். மற்றவன் பார்வையில நீங்க நேர்மையா இல்லையான்றதல்ல, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பார்வையில நீங்க நேர்மையா இல்லையா. அல்லாஹ் திருமணத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபன்கிஹூ மா ஃபாபலக்கும் மினன் நிசாஇ மத்னான்றான். எல்லாருக்கும் ஒரு விருப்பம் நிக்கும். ஒரு 2-3 முடிச்சா நல்லா இருக்கும் தானே. எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தானே, விருப்பமா இல்லையா? ஆசைக்கும். ஒரு 2-3 முடிச்சா நல்ல முடியும். எல்லாருக்கும் ஆசை ஆகுமா இல்லையா? சொல்றது கொஞ்சம் பயம், வீட்டுல போய் சொல்லி போடுவாங்களோன்னு. அப்படித்தானே? எல்லாருக்கும் விருப்பம் தான். 1, 2, 3, 4 வரைக்கும் போகலாம், கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை? அதை சரியா நமக்கு நடத்தி கொள்ள இயலாது. அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான் ஃபன்கிஹூ மா ஃபாபலக்கும் மினன் நிஸா மத்னா வ சுலஸா வ ருபா. 2 ஸ்டார்டிங்கே 2ங்கறான் அல்லாஹ். 3, 4 திருமணம் முடிங்க. என்ன நிபந்தனை? வ இன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா. உங்களுக்கு பயமா இருக்குது, நான் 3 முடிச்சிட்டு எப்படி நான் நேரம் சரியா நடந்துக்க மாட்டேன், மோலா முண்டாடி விடுவாளா, அங்க போனா சும்மா கருவாடு வாங்க போய் லேட் ஆகினாலும் எங்க எவ்வளவு நேரம் லேட்டுங்கிறா, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். ஊர் முழுக்க நம்மளை பஞ்சாயத்து வச்சு நாரை தள்ளிடுவான்றதுக்காக நமக்கு இது சரிவராயின்னு ஒரு ஆள் ஒதுங்குறாரு. இமாம் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் யர்ஹமு சொல்றாங்க, அசல் ஒண்ணுக்கு பல திருமணம் முடிக்கிறதா. ஏண்டா ரசூலுல்லாஹ்க்கு 11, அது இல்லாம கிட்டத்தட்ட 13 திருமணங்கள் முடிச்சாங்க, 1 தலாக் ரசூலுல்லாஹ். அந்த பொம்பளை சொல்லிட்டா, என்ன ஆடு மேய்ச்சவனுக்கெல்லாம் நான் ஒரு ராணி போல ஒரு பொண்ணு எப்படி நான் பொண்டாட்டி ஆகிக்கிறேன் ரசூலுல்லாஹ் தலாக் பண்ணிட்டான். அதே மாதிரி அபூபக்கர் 4, உமர் கூட 4 வச்சு சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் 4, அலி பின் அபி தாலிப் 7. அப்படின்னு சொன்னா நீங்க நிர்பந்தத்தில் ஒன்னோட நீங்கன்றாங்க. யாரு? ஷேக் உஸைமீன் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கண்டிஷன் என்ன வைக்கிறான்? சப்ஜெக்ட் பல திருமணம் இல்ல, அது பரவ பேசுவோம். என்ன கண்டிஷன் வைக்கிறான்? ஃப இன் கிஃப்தும் அல்லா தஅதிலுன்றான். நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால். அப்ப அல்லாஹ் பாருங்க ஒரு விஷயத்தை எங்க ஒன்னு கனெக்ட் பண்றாங்க. நியாயமா நடக்கலதா ஒண்ணு போதாப்பா, அது உனக்கு நியாயம் பிரச்சனை இல்லையே. நீ கரோடு வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நீ வாங்கி கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை, 4 நாளைக்கு பட்டன் விட்டாலும் பிரச்சனை இல்லை. அங்க நியாயம் ஒரு சப்ஜெக்ட் வராது. அல்லாஹ் சொல்ல. அப்ப நியாயத்தை அல்லாஹ் எங்க எல்லாம் ஒன்னு கனெக்ட் பண்றான்னு பாத்தீங்களா கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே? அது மாத்திரமல்ல, இந்த நியாயமா நடக்கிற ஆட்கள் எல்லாம் சில இடத்துல நியாயம் தருவாங்க. அந்த இடத்தையும் அல்லாஹ் அப்படி ஹைலைட் பண்றான். எந்த நியாயவாதியும் அடுத்தவண்ட பிரச்சனைக்கு அவன் நீதிபதி ஆயிப்பான். தனக்கு பிரச்சனை வந்த உடனே தண்ட பக்கம் தான் பேசுவான். அப்படிதானே இயற்கை மனுஷன். அது நான் எதுக்கு செய்தேன் என்று சொன்னால் அப்படின்னு சொன்ன விளக்கம் சொல்லுவான். என்னடா நீ செஞ்சது புலதானடா, நீ எதுக்கு செஞ்சா என்ன புலதானே, இதுல என்ன பிரச்சனை? இல்ல அது நான் அப்படி சரியா தான் செஞ்சேன்னு சொல்ல பார்ப்பான். அது இல்லாம இந்த பிரச்சனை வார நேரத்தில் தனக்கு சார்பானவர்கள் பக்கம் நிற்பான். அது நியாயமா நடந்தாலும் சரி, நியாயம் இல்லாம நடந்தாலும் சரி, அல்லாஹ் அதையும் தண்டிக்கிறான். எப்படி சொல்றான்டா? வ இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன கததலு. மூமின்களில் உள்ள 2 சாரார் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, இக்ததல்ன்றது அடித்துக் கொள்றது. சண்டை பிடித்துக் கொண்டால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அந்த 2 கூட்டங்களுக்கு மத்தியில நீங்கள் சமாதானப்படுத்தி விடுங்கள். ஏப்பா சண்டை பிடிக்கிறீங்க? சண்டை பிடிக்காதீங்க, சரியில்லை இது. நீங்க அந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அவங்கள. நீங்க என்னப்பா இப்படி, இது முஸ்லீம் கலக, அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படி சண்டை பிடிக்கலாமான்னு 2 தரப்புக்கும் நீங்க சமாதானம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சில நேரங்கள்ல சமாதானம் பண்ண போற நேரத்துல இப்ப இந்த சகோதரருக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு உதாரணம் வைப்பமே. இவர் அந்த ஆளை கண்ட மாதிரி பேசுறாரு. மனுஷனாயவன்லாம் பாத்தீங்கன்னா பச்சை கள்ளன் தானே அப்படி அப்படின்னு கோவத்துல எல்லாம் வாரதானே. இப்ப நான் சமாதானம் பண்ண போறேன், என்ன செய்யணும்? இவர் சொன்னது அப்படியே போய், என்ன நீங்க பச்சை கள்ளங்கிறாரு, நீங்க எல்லாம் மனுஷராங்கிறா, நீங்க எங்கேயும் கொலவர்த்தீங்களான்னு சொன்னா சமாதானம் வருமா? கண்டிப்பா சமாதானம் வராது. அப்ப என்ன செய்யணும்? இவர் சொன்னதை அப்படியே மறைச்சிடும். அப்படிதானே? இவர் சொன்னதை அப்படியே மறைக்கிறது மட்டுமல்ல, அங்கிட்டு போய் சொல்லணும், என்னப்பா நீங்க அவரோட சண்டை பிடிச்சீங்க, அவர் அழுது விடுகிறாரப்பா, உங்களோட அவ்வளவு இறக்கமாப்பா அவரு, ரொம்ப நான் இருந்து எனக்கே முடியல, கண் கலங்கிட்டார் உங்களை நினைச்சு, நீங்க அப்படி நல்ல ஒரு மனுஷனா. இவருக்கு எப்படி வரும் பாருங்களாப்பா, இந்த இப்படி அந்த ஆளோட. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸல் கذاب அல்லது யுஸ்லிஹு பைனன் நாஸ். மனிதர்களுக்கு மத்தியில சமாதானத்துக்காக பொய் சொன்னா அவன் பொய்யனே இல்ல. எதுக்காக? சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், வைன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு. மூமின்களில் உள்ள 2 சாரார் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா ஃபஸ்லிஹு பைனஹுமா, சமாதானத்துக்கு போங்க. இப்போ இவர்கிட்ட போறீங்க, இவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன், நான் 2ல 1 பார்த்துட்டு தான் அவனை கொல்லாம விட மாட்டேன், அப்படியா இப்படியாங்கிறாங்க. இவர்கிட்ட போன அவர் சொல்றாரு, நான் சமாதானத்துக்கு வந்தா சமாதானம் பண்ணப்பா, நான் என்ன செய்யங்கிறாரு. இப்ப நீங்க 3வது நபர், உங்களோட வேலை என்ன செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க.
நீங்க என்ன தெரியுமா, அல்லாஹ் அதுக்கு வழி சொல்றான் பாருங்க. ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் விஷயத்துல வரம்பு மீறுவதை நீங்கள் பார்த்தால், இவர் நிக்கிறார் அடிச்சவரை கொல்லாம விட மாட்டாரு. இப்ப போன நீங்க சொல்லணும் ஏழும் தொடர்ந்து பார்ப்போம், என்ன விட்டா பெரிய அளவு போறியா நீ, இப்ப நாங்க சண்டைக்கு போற ஒரு நிலைமை வரும். அல்லாஹ் சொல்றான் ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒரு சாரார் மற்ற சாரார் விஷயத்துல வரம்பு மீறினால் ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபிஅ இலா அம்ரில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பால் பணிந்து வரும் வரைக்கும் நீங்க அவங்களோட போய் சண்டை பிடிங்க. இப்ப இவர் பாக்குறாரு, ஓஹோ நம்ம சண்டைக்கு போனா இவனும் சேர்ந்து நம்மள அடிச்சு போடுவானு போறாங்க. இப்ப பயந்து சொல்ற, சரியா பாப்பீங்க என்னதான் சொல்றீங்க, அடிமை ஒண்ணு சிக்கிட்டான்னு சொல்லி அவர் பணிஞ்சு வாரான்றதுக்காக வேண்டி அவரை நீங்க மிதிக்கப்படாது. அவர் பணிஞ்சு வந்துட்டாரா இப்போ, சரியாப்பா சரி இப்ப நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்போறோம், என்ன செய்ய சொல்றீங்க, ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு கனியாயம் பண்ணப்படாது, சமாதானமா இருக்கணும், சும்மா ஒரே போய் அவர் அடிக்க போறது சண்டைக்கு போறது என்ன இது நியாயம் அப்படின்னு நீங்க அல்லாஹ் சொல்றான். ஃபஇன் ஃபாஅத், அவர்கள் பணிந்து வந்தால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, சமாதானத்தை உண்டாக்குங்க. வாங்கப்பா நாங்க ஒன்னும் உங்களோட சண்டைக்கு வரல, இப்படி இருக்கப்படாது, என்ன இது ஒரே ஊருக்குள்ள அங்க அடிக்கிறது உங்க வெட்டுறது உங்க சண்டைக்கு போறது என்ன இது பிரச்சனை அப்படின்னு சமாதானத்தை உண்டாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான், ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், நியாயமா நீங்க எங்கட ஆளுக்காக வேண்டிய ஒரு தீர்ப்பு வழங்கப்படாது, நியாயமான முறையிலே நீங்கள் அவர்களுக்கு சீர்திருத்தம் பண்ணுங்கள். வாக்ஸிது, நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நியாயவாதிகளை விரும்புகிறார். அப்ப நியாயத்தை நிலைநாட்டுவது இதுதான். அநியாயம் நடக்கிற போது அந்த அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க பேசுறதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் வஇன் குல்தும் ஃபஅஜிலூ, நீங்க பேசினா நியாயமாக நீங்கள் பேசுங்கள். வலவ் கான ذا குர்பா, உங்களுக்கு சொந்தமாக இரத்த உறவாக அவர்கள் இருந்தாலும் நெருங்கிய உறவினர்களாக அவர்கள் இருந்தாலும் வபி அஹ்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, இது சூரா அன்ஆம்ல 152 நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இது நிறைய இது மாதிரி வசனங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஷுஹதா பில் கிஸ், நியாயத்துக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் அல்லது ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பானது நீங்கள் அவர்கள் மீது நியாயம் தவறி நடக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இப்போ ஒரு நீங்க தீர்ப்பு சொல்ற ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, நிர்வாகத்தில் ஆசிரியர் தான் கோச்சு பண்ணாங்கன்னா இங்க என்ன மாதிரி அப்படி நடந்தது அதுவும் தெரியல. நான் இப்படிதான் ஒரு இடத்துல போய் பயன் பண்ணிட்டு வரேன், அந்த தலைவர் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த ஊர்ல நடந்த விஷயம் உங்களுக்கு யாரும் சொன்னேன். வல்லாஹி எனக்கு அப்படி ஒரு விஷயம் தெரியாது, இது நான் நடந்த ஒரு ஊர்ல ஓட்டமொழியில ஒரு பள்ளியில பயன் பண்ணிட்டு வரேன், தலைவர் கூப்பிட்டாரு, உங்களுக்கு யாரோ போன் பண்ணி சொல்லிக்கிறாங்க மூலவிந்தார், என்னன்னு கேட்டேன். இல்ல நீங்க நடந்த பிரச்சனை அப்படி சொன்னீங்களே, நான் சொன்னேன் வல்லாஹி எனக்கு தெரியாது இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, நான் பொதுவா எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நான் சொல்ல போற உதாரணம் தான் சொல்ல. இப்ப நிர்வாகத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்ப நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு சொந்தக்கார ஆளுக்கு வந்தா உள்ளுக்குள்ளால ஒரு போன் வரும் தலைவருக்கு, தெரியும் தானே குடும்பத்தில் உள்ள ஆள் கொஞ்சம் பார்த்து கத்து தெரியும் தானே, நீங்க தான் தலைவர் இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் அதை போட்டு அப்படின்னு ஊருக்கு அந்த முழு ஊருக்குமான ஒரு பொதுவான பஞ்சாயத்துல இவர் என்ன செய்வாருன்னா அப்படியே சாஞ்சி ஒரு நியாயம் கொடுத்து விட்டுவார். அதே நேரம் அவருக்கு வெறுப்பான யார் சரி வந்தாங்கன்னு சொன்னா தூக்கி எல்லாத்தையும் தூக்கி தலையில கட்டி விட்டுறாரு. அப்படி அல்ல, உங்களுக்கு கோபமானவர் உங்களுக்கு முன்னால வந்தாலும், உங்களுக்கு வெறுப்பானவர் உங்களுக்கு வந்தாலும், உங்கள் கோபமும் உங்கள் தனிப்பட்ட விருப்புகளும் இன்னொரு சமுதாயத்துக்கு நீங்கள் அநியாயம் செய்யுமாறு அந்த வெறுப்புகள் உங்களை தூண்டிவிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் அடிச்சது உண்மைதான், அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பஞ்சாயத்துல அண்டைக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கு படி வாங்குறான் அவர். அல்லாஹ் தான் சொல்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது இந்த வெறுப்பானது அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நியாயம் தவறி நடக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். யஅதிலு, நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அது தக்வாவுக்கு ரொம்ப நெருக்கம். எது நெருக்கம்? நியாயமாக நடப்பது, நீதி என்பது இறையச்சத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு பார்த்துக் கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, நியாயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சமுதாயத்தின் உயிர் நாடி, இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற மாபெரும் சக்தி, இந்த வேதத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மாபெரும் அத்தாட்சி, இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் இந்த தூதர்களை அனுப்பியது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக. எனவே எந்த மனிதனிடம் நீதி இல்லையோ அவன் இறையச்சத்தை விட்டு மிக தூரமான ஒரு இடத்தில் இருக்கிறான். எந்த மனிதனுடைய பேச்சிலே நியாயம் இல்லையோ அவன் இறையச்சத்தை விட்டு மிக தூரத்தில் அவன் சென்று விட்டான். நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், தக்வாவுக்கு ரொம்ப நெருக்கமானது. அப்ப நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்க என்றால் அதுல எதிர்ப்பதம் என்ன? மஃபூம் முகாலஃபான்னு சொல்லுவாங்க அரபுல. என்னது எதிர்ப்பதம்? அநியாயம் பண்ணாங்க அர்த்தம்.
அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்வதை தடுக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. இந்த அநியாயம் பண்றதை நான் எனக்கே ஹராமாக்கிட்டேன். அல்லாஹ்வுக்கு ஹராம் ஹலால் சட்டம் ஹுக்கும் இல்லையா? இல்ல. அல்லாஹ் சொல்ல எப்படி, எனக்கு இந்த அநியாயம் பண்றது எனக்கே ஹராம், நான் செய்யப்படாது. அல்லாஹ் ஃபஆலு லிமா யுரீத், அவன் நாடியதை செய்யக்கூடியவன். யஃஅலு மா யஷா, அவன் நாடுறதை செய்றான். ஆனா எதை செய்ய மாட்டானா? அநியாயம் செய்ய மாட்டான். அடியார்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்ல, வமா ஸலமூனா, நாம் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டோம். வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون, என்றாலும் அவர்கள் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் பண்ணிக் கொள்றாங்க. லைஸ பிஸல்லாமில் லில் அபீத், அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம் வருகிறது, ஃபத்தகுல் ظுல்ம், அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ظுல்ம ظுலுமாத்துன் யௌமல் கியாமா, நீங்கள் செய்த அநியாயங்கள் கியாமத் நாளிலே பல அநீதிகளாக உங்களுக்கு வரும், இருள்களாக உங்களுக்கு வரும். வத்தகு ஷுஹ, கஞ்சத்தனத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லகும், கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னுள்ளவர்களை அது அழித்து விட்டது. ஹமலஹும் அலா அன் சஃபகு திமாஅஹும், தங்களுடைய இரத்தங்களை ஓட்டிக் கொண்டார்கள். வஸ்தஹல்லு மஹாரிமஹும், அவர்களுக்கு தடுக்கப்பட்டவைகளை அவர்கள் ஆகுமாக்கிக் கொள்வதை அவர்களுக்கு தூண்டியது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு தலைப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் அநியாயத்தில் ஈடுபடக்கூடாது என்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நாங்க பார்க்கணும். இதே மாதிரி கடைசியாக நாளைய மறுமையில, இது நீண்ட தலைப்பு, உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை விட்டுட்டு சுருக்கி சொல்றேன். மறுமையில மனிதர்களது செயல்கள் நெருக்கப்படும். இதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளும். நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் நம்ம நினைக்கலாம், யாரப்ப பார்த்துக்கிட்டு செய்யறோம், செஞ்சு போட்டு ஏமாத்திடுறோம், அப்படித்தானே? நம்ம செஞ்சதை நியாயப்படுத்துறோம். சில நேரம் நான் எல்லாம் சரியா தான் செய்யறேன் மனிதர்களுக்கு எல்லாம் சொல்லிடும், படைச்ச ரப்புக்கு சொல்லிடுமா? ஏன்னா படைச்ச ரப்புக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பிலே நாம் சரியாக இருக்கோம். எங்கிருந்தாலும் என்னை என் அல்லாஹ் பார்க்கிறான், என் செயல்கள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறது என்பதில் நம்ம கவனமா இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்பாடுகளை நாளைய மறுமையிலே நெருக்கிறான். நம்முடைய செயல்பாடுகள் நாளைய மறுமையில் கைகளிலே ஏடுகளாக அல்லாஹ் கொண்டு வந்து தருகிறான். அல்லாஹ் சொல்றானே, வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் அவருடைய பதிவேட்டை நாங்கள் சொருகியிருக்கிறோம். எங்க ஒன்று சொருகிறோம்? கழுத்துல. கால் இல்லாம மனுஷன் வாழ்ந்ததை பாத்துக்கிறீங்க தானே? கை இல்லாம வாழ்ந்ததை பாத்துக்கிறீங்க. ரெண்டு காலும் ரெண்டு கையும் இல்லாம வாழ்ந்ததை பாத்துக்கிறீங்க, அப்படித்தானே? கழுத்து இல்லாம எவனா வாழ்ந்ததை பாத்துக்கிறீங்களா? எது இல்லாட்டி மனுஷன் இல்லையோ அந்த இடத்த அல்லாஹ் சொல்றான். இல்லாட்டி சிலவனுக்கு இந்த ரெண்டு காலை எடுத்தா பாப்பா இந்த பதிவேடுன்றது சொல்லுவீங்கன்றான், கால் இப்ப இல்ல தானே, அப்ப இல்லையா கூட மனுஷன் நினைக்கவும் கூடும். அல்லாஹ் சொல்றான், எது இல்லாட்டி மனுஷன் இல்லையோ அந்த இடத்த சொல்றான். வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, கழுத்தில் அவன் பதிவேட்டை வச்சுக்கிறோம். என்ன செய்வோம் அல்லாஹ் தஆலா? அதை வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, கியாமத்துடைய நாள்ல அவன் கழுத்தில் இருந்த அந்த பதிவேட்டை வாசிக்கக்கூடிய ஏடாக அவனுடைய கையிலே நாம் கொடுத்து விடுவோம். கொடுத்துட்டு என்ன சொல்லலாம்? இக்ரா கிதாபக், ரீட் யுவர் புக், உன் புத்தகத்தை வாசிச்சு பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உன்னோட கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு நீனே போதும். புத்தகத்தை பார்க்கிறான். 24ஆம் தேதி அணுக்கண பள்ளிவாசலுக்கு பின்னாலையும் சிகரெட் பத்தி தான் இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதனுக்கு சொல்றான், என்னடா நீ ஒன்று அவ்வளத்தையும் நான் பதிஞ்சு வச்சுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அன்றைய தினத்துல ஃபதரல், அதாவது வஉதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பதிவேடு வைக்கப்படும். அந்த பதிவேட்டை பார்த்துவிட்டு கெட்டவர்கள் பயந்து போய்விடுவார்கள். மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நடந்து விட்டது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசு என்று எதுவும் இல்லாமல் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லாஹ் சொல்றான், உங்களோட முன்னுக்கு எல்லாம் கொண்டு வைக்கப்படும் நாளைய மறுமையில் நம்முடைய செயல்கள். அப்ப கிதாபு கொடுக்கப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், வாசி பாரு. சுபு தொழாம எத்தனை நாளா படுத்திக்கிறோம், லொஹர்க்கே வரலையாடா, என் வாழ்க்கையிலே அசருக்கு தூங்குறாம இப்படி பார்த்தா அல்லாஹ் கிட்ட எதுக்கு அல்லாஹ் இதெல்லாம் செய்யறான்னு சொல்லுவாங்க. நான் சும்மா கேட்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனிதன் கெட்டவன் அப்படின்னு நமக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? நாளைய மறுமையில இங்க வா நீ கெட்டவன் போ நரகத்துக்கு சொல்லி அனுப்பிடலாமே. என்னதுக்கு புத்தகத்தை எடுத்து விரிச்சு இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் சரியானு பார்த்து நியாயம் கேட்டு ஏன் நரகத்துக்கு அனுப்புனா? அதுவும் அல்லாஹ்வுடைய அதாலத் தான். நீ செஞ்சதை உனக்கு காட்டித்தான் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். நீ செஞ்சது அவனுக்கு தெரியும், எனக்கு தான் தெரியுமே, நான் அனுப்ப அல்லாஹ் அதிகாரத்தில் அனுப்பல. தெரிஞ்சாலும் நீ பார்க்கணும், அதுதான் நியாயம். அல்லாஹ் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலும் கூட உன்னுடைய புலைய உனக்கு புரிய வச்சுதான் அல்லாஹ் தண்டிப்பான்.
அல்லாஹ் சொல்றான் வாசி பாடுறாப்பா. நம்மளுக்கு பொதுவாக சில விஷயங்கள் மறக்கும் தான். ஆனா எழுதி வச்சு உதாரணமா நான் அந்த ஹாஜார்கிட்ட ஒரு 10,000 கடன் வாங்குறேன்னு வைங்களேன். சில நேரம் எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்க முடியாம போய் நான் அப்படியே மறந்திருக்கலாம், மனுஷன் தானே. ஆனா எடுத்து பார்த்தாடே நான் 2007 ஹாஜார்ட்ட ஒரு 10,000 கடன் வாங்கிக்கிறேன். அப்போ இல்லையே நான் சும்மா எழுதி வச்சுப்போம் அப்படி சொல்லுவேன். இல்ல எனக்கு வாங்கின நினைப்பு வந்திருந்தேன். மனுஷனுக்கு அப்படிதான் நல்லா தரலாம். அப்ப அல்லாஹ் ஏட்ட கொடுத்த உடனே அவனுக்கு தெரியும் நான் செஞ்சது. அதுவும் அல்லாஹ் சொல்லும் போது எக்ரா கிதாபுன்னு சொல்றான். இந்த கிதாபுன்றது ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த கிதாபுக்கு வேற வேற ஃபார்மட்ல இந்த கிதாப் வருது. நோட் புக்னு வரும். நோட் புக்னா என்ன? நீங்க இப்ப நோட் புக்னா என்னன்னு சொல்லுவாங்க யாரா தெரிஞ்சாலும். நோட் புக்னா என்ன? குறிப்பு புத்தகம் தானே. நோட் புக்னு போனிக்கு என்ன செய்யுது? நோட் புக். அப்ப நோட் புக் வாசி பாருங்க உடனே நம்ம 1970 நோட் புக்னா ஒரு சின்ன கொப்பி வச்சு இப்ப நோட் புக்ல நீங்க நோட் புக்ல நீங்க வச்சுக்கிறீங்கன்னா என்ன நோட் புக் வீட்ல சார்ஜ் இல்லாம கிடக்கு. நோட் புக் சார்ஜ் இல்லையா என்னடா அது அப்படின்டா. எல்லாம் நவீனமாயிடு. அல்லாஹ் ரீட் பண்ணுன்னு சொல்றான் தானே. அது என்ன வீடியோ ஃபார்மட்ல இருக்குமா இல்ல பிடிஎஃப் லெட்டரா பேப்பரா அது அல்லாஹ் சொல்லல. அன்றைய ஃபார்மட் எப்படின்னு நமக்கு தெரியல. அல்லாஹ் சொல்ல எக்ரா கிதாப் உன்னை ஏட்ட வாசி. சில நேரம் வீடியோவா இருந்தாலும் இருக்கலாம். ஓஹோ நம்ம ஒளிச்சிட்டு குடிச்சதா இது. அப்ப எல்லாம் வீடியோல வரும். அல்லாஹ் சொல்றான் நீனே உனக்கு போதுண்டா எல்லாத்தையும் பாரு. அப்ப நாளைய மறுமையில் அல்லாஹ் சொல்றான் வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். நிறுவை என்பது அன்றைய தினத்தில் உண்மையாக நடக்கும். ஃபமன் சகுலத் மவாசீனு யாருடைய இடை கனமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவன் தான் வெற்றி பெற்றவன். ஒமன் ஹஃபத் மவாசீனு எவனுடைய அந்த நன்மையின் இடை குறைந்து விட்டதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் அல்லாஹ் சொல்றான் தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கிழைத்தவர்கள். பிமா கானு பிஆயாத்தினா யظلمون நமது வசனங்களில் அவர்கள் அநியாயமாக நடந்து கொண்டார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையில் நமது செயல்கள் நெருக்கப்படும். சில ஆட்களுக்கு அல்லாஹ் திராச தூக்கவே மாட்டேன்ட்டான். தூக்குறதுக்கு இருந்தா தானே. ஒருத்த இந்தாங்கப்பா ஒரு 10 கிலோ இருக்குது நிறுத்து பாருங்க பாண்டா. இன்னொருத்த சும்மா நிக்கிறான். திராச தூக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லையான்னு கேட்கறது இல்லையே. உனக்கு நெருக்கத்து இருந்தா தான் நெருக்க. சிலவனுக்கு நன்மையே இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமால அமல் செய்கிறார்கள் ஆனால் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா உலக வாழ்க்கையில் அவர்களது முயற்சிகள் வீணாகிவிட்டது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ ஆனா அவங்க நினைச்சிருக்காங்க நாங்க என்னமோ பெரிய நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உலாயிக அல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம் வலிகாஇஹி ஃபஹபிதத் அஅமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. கியாமத்து நாள்ல அவங்களுக்கு நெருக்கிறது ஒண்ணே இல்ல. நெருக்காட்டி எங்க நன்மையே இல்லைண்டா அங்க நஷ்டம்ன்றது கன்ஃபார்ம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் வனபுல் மவாசீனல் கிஸ்த் அதாவது அந்த கிஸ் நேர்மை அதில் என்கிற அந்த தராசை நாங்கள் வைப்போம். யௌமில் கியாமா ஃபலா துظلم نفس شيئا எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. வைன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்ஸல் கண்ணியமான இஸ்லாமிய சூரா அன்பியார் 47 நீங்க அந்த செய்தியை பார்க்கலாம். ஃபஇதா நுஃபிக ஃபிஸ் சூர் சூர் ஊதப்படுகிற அந்த நாளிலே ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின் அன்றைய தினத்திலே யாருக்கும் எந்த விதமான உறவுகளும் இருக்காது. வலா யத்தஸாஅலூன் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக் கொள்ளவும் மாட்டார்கள். உங்களோட நிலைமை எப்படி நன்மையெல்லாம் செஞ்சுக்கிறீங்களா என்ன பாத்தீங்களா எப்படி கொஞ்சம் சூடா குளிரா பேச்சே இல்லங்க. அல்லாஹ் சொல்றான் வலா யஸ்அலூன் வலா யத்தஸாஅலூன் ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு யாருடைய நன்மை அவர்களுக்கு கனதியாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஒமன் கஃபத் மவாசீனுஹு யாருடைய நன்மை எடை குறைவாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன் நரகத்தில் அவர்கள் நிலையாக இருப்பார்கள். தல்ஃபஹு உஜூஹஹுமுன் நார் அவர்களுடைய முகங்களை நரகம் தீண்டும். வஹும் ஃபீஹா காலிஹூன் அங்கே அகோரமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த அதாவது மீசான் என்கிற இந்த நீதி நியாயம் நேர்மை என்பது இறையச்சத்துக்கு நெருக்கமான ஒரு நல்ல பண்பு ஒரு உயர்ந்த குணமாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு நியாயமாக நடக்கணும். நியாயம்டா என்ன தெரியுமா? இதை நான் இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க குர்ஆனை படிக்கும்போது உங்களுக்கு வர நுழைச்சி நான் சொன்னதுல பன்மடங்கு வரும். ஒரு மனுஷனை பத்தி ஒரு கதை வருதுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்யணும், எப்படி அதை கையாளணும்? இப்ப தலைவரை பத்தி ஒரு மோசமான ஒரு கதை சும்மா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க அதை எப்படி கையாளணும்? நியாயமான அல்லாஹ்வுக்கு பயந்த நேர்மையான மனிதனாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தா நீங்க தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள், தெளிவா கேளுங்க என்ன பிரச்சனை. அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், ஓகே எடுங்க விசாரிங்க தெளிவு பெறுங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபதபையனு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏன் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன் தெரியாம ஒரு மக்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணி போட்டு அநியாயம்டா இவன் சொல்றத நம்பி நானும் சொல்லிட்டேன் பாரம் அப்படின்னு நம்ம நன்மையெல்லாம் தூக்கி கொடுக்குற மாதிரி வரும்.
அல்லாஹ் சொல்றான் அப்படி செய்யப்படாண்டா. ஒரு பேச்சில கூட ஒரு மனிதனை பத்தி பேசுறதா இருந்தா நான் பேசுறது சரியா, நான் ஏன் இதை பேசுறேன், இந்த பேச்சு நியாயமானதா? ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு கஃபாபில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, காதுல உழுவுறதெல்லாம் பிறர்கிட்ட பேசுறவன் பொய்யன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ தீர்க்கமான ஞானத்தோடு நம்ம பேசாம ஒரு பக்கமாக பேசினா அநியாயமான பேச்சு. ஏதான் கவுலன் சதீதான், நேர்மையா பேசுங்கண்டா. ஒரு ஆளை பத்தி பேசுறா இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான ஒருவர் சொன்னாலும் அந்த செய்தியை நீங்க தீர்க்கமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும். அப்ப பேச்சுக்களில் நேர்மை என்பது, நீதி என்பது என்னன்னு சொன்னால் அந்த பேச்சை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மு, உங்களுக்கு அறிவில்லாத விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, நிச்சயமாக கேள்வியும் பார்வையும் உள்ளங்களும் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, ஒவ்வொன்றும் நாளைய மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க தந்த அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சு, அது வாங்க சொன்ன கணக்கில் கழிச்சு விடுவோம். அல்லாஹு தஆலா கேட்ட விஷயங்களை நானும் அதே போல நீங்களும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு துணை செய்வானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் என் பெற்றோர்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் நம்மை விட்டு மறைந்து சென்ற என்னுடைய உறவுகளுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். நமக்கு நம்முடைய இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் நமக்கு ஒரு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக, இந்த சமுதாய தலைவர்களாக, நல்ல மார்க்கத்தோடு வாழக்கூடிய குழந்தைகளாக இந்த சபையில் உள்ள குழந்தைகளையும் அதே போல உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த சந்தர்ப்பத்தில் துஆ செய்கிறேன். அதே மாதிரி இந்த பின்னாரம் பார்க்குற ஒரு 4 மணியிலிருந்து 4:45 வரைக்கும் ஃபேனும் இல்லை லைட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 சகோதரிகள் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த ஊர்ல முதலாவது அவங்க பயானுக்கு வார ஆளுக்கு கரண்ட் இல்லையேன்னுகிட்டே பாதி பேர் போயிருவாங்க. ஒரு ஆள் கூட போகாம அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த பயான கேட்டுட்டு அவங்க போனாங்க. அவங்களுக்காக நான் செய்யற துவா, யா அல்லாஹ் என்னுடைய துவாவை நீ ஏத்துக்கொள்ள, யா அல்லாஹ் நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இந்த சகோதரிகளுடைய வாழ்க்கையில நீ பரக்கத் செய்ய, இந்த ஊருக்கு நீ ஒரு வளத்தையும் அபிவிருத்தியும் கொடு, இந்த சந்ததிகளில் நீ நல்ல ஒரு பரக்கத்தையும் அபிவிருத்தியும் செய்ய என்று உங்கள் பெண்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் இந்த இடத்துல துவா செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.